அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இது தேசிய பறவை சேனல். நான் உங்கள் நெல்லைமணி. இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் ஒரு 4-5 சப்ஜெக்ட் வச்சுருக்கிறோம். அதில் தான் பேச போகிறோம். அதாவது திமுக கூட்டணிக்குள் நடக்கும் உட்கட்சி குழப்பங்கள், அப்புறம் டிஐஜி வருண்குமாருக்கும் சீமானுக்குமான இடையேயான மோதல், அப்புறம் சிபிஎம் புதிய மாநில செயலாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அளித்த பேட்டி, அதுக்கப்புறம் திமுக அறிவித்துள்ள இன்றைய போராட்டம், இது பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் வணக்கம். அதாவது திமுக கட்சி கூட்டணி கட்சிகளுக்குள்ள தற்போது ஒரு குழப்பம் வந்துள்ளது. கூட்டணி, அதாவது உண்மையான எதிர்கட்சிக்காக இப்போதுதான் கூட்டணி கட்சிகள், திமுகவின் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகின்றன. கடந்த 3 ஆண்டு காலங்களாக திமுகவுக்கு சொம்பு தூக்கிய இந்த திமுக கூட்டணி கட்சிகள் தற்சமயம் தான் வாயை திறக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுவே பெரிய விஷயமா அழுத்தம் தரக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது முதற்கட்டமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தார். அவர் செய்த விமர்சனங்கள் ஆளும் திமுக கட்சிக்கு பேரிடியை இறக்கிய காரணத்தால் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுடன் சேர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் ஆதவ அர்ஜுனா இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுடன் ஆதவ அர்ஜுனாவை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இடைநீக்கம் செய்தார். இடைநீக்கம் செய்த பின்பும் அவர் ஆதவ அர்ஜுனா டிவிகளுக்கு அளித்த பேட்டியில் மீண்டும் திமுக செய்து வந்தார். இது தனக்கு நெருளாக இருப்பதாக அவரே கட்சியை விட்டும் ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். இப்போது அவர் தனியாக இருக்கிறார். எந்த கட்சியிலும் சேராமல் தொடர்ந்து இருக்கிறார். அதே போல ஒரு நிகழ்வு 3 நாட்களுக்கு முன்னால சிபிஎம் மாநில கட்சி மாநில மாநாடு நடைபெற்றது, விழுப்புரத்தில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் உரையாற்றிய மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், இங்கே அவசர கால நிலை பிரகடனப்பட்டுள்ளது போல் இருக்கிறது, ஒரு போராட்டம் பண்ணால் கைது, துண்டுச்சீட்டு கொடுத்தால் கைது என்று அவர் பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து விசிக நடந்ததை போலவே இவருக்கும் நடந்துவிட்டது. இன்னும் 1 மாத காலம் அவருக்கு பதவி இருக்கும் நிலையிலேயே அவரை நீக்கம் செய்துவிட்டு மாநில செயலாளராக சண்முகம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சரி, இவர் சண்முகம் தான் வந்தாரு, சண்முகமா போயிருன்னு பார்த்தா சண்முகம் பதவியேற்ற அடுத்த நொடியே ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் திமுகவின் சட்டம் ஒழுங்கு பற்றி விமர்சித்திருக்கிறார். அது தவிர திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றவில்லை, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் நிறைய இருக்கின்றன என்று சண்முகம் அவர்கள் கருத்தெரித்திருக்கிறார். அதோடு மக்களுக்கு சுமையாக இந்த சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தண்ணி வரி உயர்வு, இப்படி பால் விலை உயர்வு, இப்படி பல பிரச்சனைகள் இருப்பதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது திமுகவுக்கு எழும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக திருச்சி சரக டிஐஜி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கும் இடையான பனிப்போர். இது பனிப்போர்னு சொல்ல முடியாது, வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. கடந்த சில மாதங்கள் முன்பாக வட இந்தியாவில் எஸ்பிகளுக்கு இடையான சுப்ரா போலீஸ் இடையான நடந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது ஒரு பிரிவினைவாத கட்சி என்கிற முறையில் தடை செய்யப்பட்ட எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் சீமான் அவர்கள் என்ற வகையில் பேசுகிறார். அதிலிருந்து
சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இடையேயான பனிப்போர் துவங்கியது. இது சம்பந்தமாக இவர் சீமான் தெரிஞ்ச கருத்துக்களுக்கு எதிராக குற்றவியல் நடுவர்மன்றத்தில் சீமான் மீது வருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் இப்போது தற்சமயம் டிஐஜி ஆகிறார். அவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது. இது அப்படியே போய்கிட்டு இருக்கிறது, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தபடியாக தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அளித்த பேட்டியில், உங்களுக்கு அதிமுக அரசு 2500 ரூபாய் கொடுத்தது, அது போதாது என்று திமுக அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசே கிடையாது, வெறும் பொங்கல் தொகுப்பு மட்டும்தான். அதாவது ஒரு கிலோ சீனி, 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு கரும்பு, இவ எப்போதும் கொடுக்குற மாதிரி இலவச சட்டி சேலை, இதை மட்டும் கொடுக்குறதா சொன்னதை விமர்சித்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசிக்கிறாங்க. ஒரு 1000 ரூபா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி அவ்வளவு தரங்கிட்டு போய்விட்டா என்று பேசியிருக்கிறார்கள். அடுத்து நேற்று சட்டசபையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் தேசிய கீதம் பாடவில்லை என்று வெளியே நடப்பு செய்தார். 2 நிமிஷத்திலே வெளியே போயிட்டார். அது சம்பந்தமாக நேற்றைய தினமே திமுக கட்சி ஒரு போராட்டத்தை, மாநில தழுவிய போராட்டத்தை அறிவித்தது. இன்று நடப்பதாக, இன்று போராட்டம் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு போராடுறதுக்கு துளி கூட அனுமதியே கிடையாது. போராட வந்தால் காரில் வரும்போதே காரில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா போராட்டம் இறங்கின உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி திமுகவுக்கு மட்டும் இப்படி இருக்கிறது? இது சேகர்பாபு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று பார்க்க வேண்டும். ஏன்னா சேகர்பாபு தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் அளித்த பேட்டியில், போராட்டங்கள் நடக்கும்போது மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறதுனால தான் போராட்டம் நடத்த விடாமல் நாங்கள் கைது பண்ணுறோம், கைது பண்ணிட்டு காலையில் கைது பண்ணிட்டு சாயங்காலம் விட்டுடுறோம் அப்படின்ட்டு ரொம்ப தெனாவட்டா பதில் சொல்லியிருந்தார். இன்று திமுக போராடக்கூடிய போராட்டமானது ஆளுநருக்கு எதிராக உள்ள போராட்டம். இதனால் மக்கள் எதுவும் பாதிக்க மாட்டாங்களா என்று பொதுமக்கள் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள், கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நெல்லைமணி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.